அன்பு உறவுகளுக்கு கஷ்டமாக இருக்கா, ரொம்ப சிரமமாக இருக்கா, லைஃப் ரொம்ப அன்ஈஸியாக அன்பிரடிக்டபுளாக இருக்கா, அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையா? சில தருணங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் வரும். அந்த நேரத்தில் உங்ககிட்ட யாரும் எதுவும் கேட்கல, உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? இந்த மாதிரி சூழலில் முதல்ல நம்ம யார்கிட்டையாவது எங்கேயாவது மனசு விட்டு பேசணும், உதவி கேட்கணும். ASK, ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். உதவி கேளுங்க, இது தப்பு இல்லை. ஃபிசிக்கலாக முடியலன்னா யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்குறோம், என்னை கொஞ்சம் அங்கே விட்டுறியா, கொஞ்சம் இதை கொண்டு வந்து தரியான்னு. மென்டலாக முடியல அப்படின்னாலும் அந்த மாதிரி நம்ம உதவி கேட்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா மனசு பாரமாகி தேவையில்லாத வேறு எண்ணங்களில் போய் நிற்கும். ரெண்டாவது, எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இஸ் நாட் பர்மனெண்ட். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே மாறும், இதுவும் கடந்து போகும். இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய கடினமான தருணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கு. கண்டிப்பாக அதை நீங்கள் கிராஸ் பண்ணி போயிடுவீங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, ரிப்பீட்டடாக ஒரே பேட்டர்ன் ஆஃப் விஷயம் உங்கள் லைஃப்பில் வருதுன்னா நீங்கள் கற்றுக்கிட்டு மாற வேண்டிய ஏதோ ஒன்று அங்கே இருக்குது. ஃபினான்ஷியல் இஷ்யூவோ, ரிலேஷன்ஷிப் இஷ்யூவோ, இல்லை ஜாப் ரிலேட்டடான இஷ்யூவோ, ரிப்பீட்டடாக ஒரே பேட்டர்ன் ஆஃப் ப்ராப்ளம் தான் வருதா, அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்தால் உங்கள்கிட்ட நீங்கள் ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டி இருக்குதுன்னு அர்த்தம். அதை ட்ரை பண்ணி மாற்றுங்க. அதை மாற்றாமல் சும்மா புலம்பிகிட்டே இருக்கிறதுனால எதுவுமே மாறாது. பட் டு கன்க்ளூட் வித் ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாமே கொஞ்சம் காலம்தான். நாளைக்கு இதை நினச்சி நம்ம புலம்பினதை, அழுததை, பேசுனதை நினச்சி நம்மளே சிரிப்போம். அந்த மாதிரி தருணங்களில் ஒரு கூட்டுக்குழு மாதிரி அப்படியே ஒரு கூட்டுக்குள்ளே கொஞ்ச நாள் சுருங்கி இருங்க, ரெஸ்ட் எடுங்க, லேசியாக இருங்க. இன்னும் உங்கள் ரெகுலர் ஆக்டிவிட்டி பண்ணலைனாலும் தப்பு இல்லை. ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ முடியலன்னா பேசாமல் இருங்க. நத்திங் ராங். எதுவும் அழிஞ்சு போயிட போகிறதில்ல, எதுவும் மாறி போயிடுறதில்ல. நீங்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு உங்களுடைய அந்த சக்தி பரிமாற்றத்தை கொஞ்சம் அப்படியே குறைச்சி அமைதியாக இருங்க. ஃபோன்லேயோ இல்லை நம்ம லேப்டாப்லேயோ சார்ஜ் இல்லை அப்படின்னா, அல்லது 10 பாயிண்ட் தான் இருக்குன்னா பேட்ரி சேவர் ஆன் பண்ணிவிட்டு தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். சார்ஜ் ஆகிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதில்ல. நமக்கும் அப்படி தான். சார்ஜிங்க்கான விஷயம் என்னென்னு தேர்ந்தெடுத்து சார்ஜ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் யூசேஜ் குறைச்சி அமைதியாக சைலண்ட்டாக இருங்க. எல்லாமே மாறும், நிச்சயம் மாறும். இன்னொரு நாள் நீங்கள் சந்தோஷமாக சிரிப்பீங்க. இயற்கையாக, பிரபஞ்சமாக,